ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு ஒரு பார்சல் வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் வந்து மில்லட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. மில்லட்ல வந்து நூடுல்ஸ், பாஸ்தா, அதுக்கப்புறம் மில்லட்ல சத்து மாவு, மில்லட்ல சப்பாத்தி மாவு இந்த மாரி எல்லாமே ஹெல்த்தியா பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு நைட் வந்து பிளாக் ரைஸ் நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன். நேஹா நவீனாக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் வாங்கி செஞ்சு தர மாட்டேன். சரி என்னைக்காச்சும் அவங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் வரும்போது செஞ்சு தருவோன்றதுக்காக தான் இந்த மில்லட் நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த பிளாக் ரைஸ் நூடுல்ஸ் வந்து நீங்க தண்ணீல கொஞ்சமா உப்பு, ஆயில் போட்டு வேக வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு, பேன்ல கொஞ்சமா ஆயில் போட்டு வெங்காயம், தக்காளி நீங்க உங்ககிட்ட வெஜிடபிள்ஸ் ஏதாவது கட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். அன்னைக்கு வெஜிடபிள் கட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஸோ அதனால எக் நூடுல்ஸ் தான் பண்ணேன். ஒரு 4 முட்டைய உடைச்சு ஊத்திட்டு, இதுல இருக்கிற டேஸ்ட் மேக்கரே இதுல ஆட் பண்ணிட்டேன். இதுல இருக்க டேஸ்ட் மேக்கர்ஸ் கூட ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நூடுல்ஸ இதுல போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னா நீங்க மிளகாத்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க. எனக்கு இதுல இருக்க காரமே கரெக்ட்டா இருந்தது. ஸோ நான் அதனால எதுவுமே ஆட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்தது. அது இல்லாம ஹெல்த்தியா இருந்தது. சரி அதனால தான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது மில்லட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். ஃபைனலி நம்மளுடைய கருப்பு கவனி நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.